ஓகே, அப்ப நாங்க தொடங்குவோம் பிள்ளைகள். ஓகே, வடமாகாண பேப்பர். இப்ப நாம இதுல இலக்கண வினாக்களும் பின்னாடி 8வது இலக்கண வினாவையும் பார்த்துக்கொண்டு போவோம். சரி, ஓகே. முதலாவது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் கூட்டு உயிர் எழுத்து எதுன்னு கேட்டு இருக்குது. என்ன ஆன்சர்? அவ்வண்ணா. அவ்வண்ணா. அதாவது பிள்ளைகள் உயிரெழுத்துக்கள்ல இந்த ஐயன்னாவையும் ஒவ்வொன்னாவையும் நாம என்ன சொல்லுவோம்? கூட்டுயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த 2 எழுத்துக்களையும் நாம உச்சரிக்கின்ற பொழுதோ 2 உயிரெழுத்துக்களோட உச்சரிப்பு சேர்ந்து வார மாதிரி விளங்குது. எனவே இலக்கண ஆசிரியர்கள் சொல்றாங்க, இந்த ஐயன்னாவையும் சரி ஒவ்வொன்னாவும் சரி இதை நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுதோ 2 உயிரெழுத்துக்களோட ஓசை இதுல கேட்குதுன்றபடியால் இதுக்கு கூட்டுயிர்கள் என்று சொன்னாங்க. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன் என்ன, ஐயன்னால ஆ என்ற உயிரெழுத்திடையும் ஈ என்ற உயிரெழுத்திடையும் கூட்டு சேர்ந்த சவுண்ட் கேட்குது. அதே மாதிரி அவுலையும் ஆண்ட உயிரெழுத்திடையும் ஊ என்ற உயிரெழுத்திடையும் உச்சரிப்பு முறை விளங்குது. இப்ப நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தா விளங்கும். எனவேதான் 2 உயிர்களின் கூட்டு சேர்க்கை என்றபடியால இந்த ஐயன்னாவையும் ஒவ்வொன்னாவையும் இவங்க கூட்டுயிர்கள் என்று சொல்றாங்க. அதெல்லாம பழங்காலத்துல இந்த ஐ ஒவ் என்ற எழுத்துக்கள் இவங்க எப்படி எழுதினாங்கன்னு சொன்னா அ இ அ உ என்ற மாதிரி தான் எழுதினாங்க. ஏன்னா அந்த வகையில உச்சரிப்பு நடக்குது என்றதால அவங்க எழுதியிருக்கிறாங்க பழந்தமிழ்ல. ஆனா நாங்க இப்ப தற்கால தமிழ்ல ஐ ஒவ் என்று இப்படித்தான் நாம எழுதுறோம். சரியா? எனவேதான் இந்த 2 வகையில பார்த்தாலும் கூட ஐயும் ஒவ்வும் என்று சொல்றது 2 உயிரெழுத்துக்களின் கூட்டு சேர்ந்த தன்மை இருக்கிறதால இதுக்கு நாங்க கூட்டுயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது எல்லாத்தையும் சரி என்று நினைக்கிறேன். இது ஈஸியான ஒரு கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி போவோமா? ஓகே, 2வது கேள்விகள். பின்வருவனவற்றுள் ஈரிதழ் வெடிப்பொலி இடம்பெறும் சொல். ஓகே, இதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன். அதாவது பிள்ளைகள் ஈரிதழ் ஒலிகள் என்று சொல்றது எதுன்னு சொன்னா, இந்த 18 மெய்யெழுத்துக்கள்ல எந்த மெய்யெழுத்துக்களை நாம உச்சரிக்கின்ற பொழுதோ எங்கட 2 உதடுகளும் இதழ்களும் ஒட்டிப்படுதோ அந்த எழுத்துக்களை நாம ஈரிதழ் ஒலிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதே மாதிரி வெடிப்பொலி என்று இருக்குது. இந்த வெடிப்பொலி என்று சொல்றது நாம எந்த எழுத்துக்களுக்கு பிள்ளைகள்? வல்லின எழுத்து. வெரி குட். வள்ளின எழுத்துக்களுக்கு தான் நாம வெடிப்பொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப உங்களையிட கேட்டது ஈரிதழ் ஒலியையோ அல்லது வெடிப்பொலியையோ மட்டும் கேட்க இல்ல. உங்களையிட கேட்டாங்க அப்படி ஈரிதழ் வெடிப்பொலின்னு கேட்டாங்க. அப்போ நீங்க எடுக்கக்கூடிய ஆன்சர்ல அந்த எழுத்து ஈரிதழ் ஒலிகளுக்குள்ளேயும் இருக்கணும், வெடிப்பொலிகளுக்குள்ளேயும் இருக்கணுமா? சரி, நாம பார்ப்போம். ஓகே, ஈரிதழ் ஒலிகளாக என்னென்ன எழுத்துக்கள் வரும் பிள்ளைகள்? வெரி குட். உப்பும் உம்மும் வரப்போகுதுன்னு. அதாவது 18 மைகள்ல இந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான் 2 உதடுகளும் ஒட்டிப்படக்கூடிய வகையில் உச்சரிக்கப்படுது. எனவே இது ஈறுதல் ஒலிகள். சரி, உங்களுக்கு தெரியும் வெடிப்பொலிகள் வல்லினம் அப்படின்னு சொல்லின கச்சட தப்பரண்ட எழுத்துக்கள் வரும். இப்ப பாருங்க, ஈறுதல் ஒலிகளுக்கும் வெடிப்பொலிக்கும் பொதுவாக இருக்கிற எழுத்து அது இப்பண்ணா இருக்குது. எனவேதான் இப்பண்ணாவை எங்களுக்கு ஈரிதழ் வெடிப்பொலி அப்படின்னு கூறலாம். சரியா? எனவே ஆன்சர்ல கேட்டிருக்கிறதும் பாருங்க, ஈரிதழ் வெடிப்பொலி இடம்பெறும் சொல். நண்டு, பண்டு, மண்டு, கண்டு, வந்து 5 ஆன்சர் தந்திருக்குது. இதுல எது வரும்? பண்டு. வெரி குட். பண்டு வரப்போகுதுன்னு. அதாவது பண்டுல தான் பிள்ளைகள் பானா இருக்குது. அப்ப பானா இருக்கு என்றபடியால பண்டு வரும். ஆனா மண்டு வராது. மண்டு என்றதுல பிள்ளைகள் மானா இருக்குதுதான். ஓகே, இவங்க ஈறுதல் ஒளிதான். ஆனா இது ஈறுதல் வெடிப்பொலியா? இல்ல. இல்ல. மானான்னு சொல்றது உம்மண்ணாவனா? என்ன ஒளி பிள்ளைகள்? மூக்கொலி. ஓமா இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஈறுதல் வெடிப்பொலி என்றதுக்கு பதிலாக ஈறுதல் மூக்கொலி என்று கேட்டா உங்களுக்கு மண்டு என்று எழுதலாம். ஆனா ஈறுதல் வெடிப்பொலி என்று கேட்டதால நீங்க பண்டு என்று தான் எழுதவாகுது. ஓகே, இது கிளியரானு பாருங்க. ஓகே, சரி. அப்ப நாங்க 3வது கேள்விக்கு போவோம். பாருங்க, பின்வருவனவற்றுள் உடம்படுமை தோன்றி புணர்ந்த சொல் எது என்று கேட்டது. சரி, ஓகே, சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் ஒருத்தர் உடம்படுமைன்னு சொல்றது எது? உணர்ச்சியில நாம படிக்கணும். நிலைமொழியில உடம்படுமை இறுதியிலையா? என்ற நிலைமொழியில ஆ,
அதாவது பிள்ளைகள் உடம்படுமை என்று சொல்றது நாம இப்படித்தான் பாக்குறோம். அதாவது இரண்டு சொற்கள் சேருகின்ற டைம்ல எப்படி இரண்டு சொற்கள் சேருகின்ற டைம்ல அந்த முதலாவதாக இருக்கிற நிலைமொழியிட இறுதியில உயிரெழுத்து வந்தாலோ அல்லது அதோட வருமொழியிட முதல்ல உயிரெழுத்தும் வந்திருக்கணும். சரியா? ரெண்டுலையும் உயிரெழுத்து வந்திருக்கணுமா? உடம்படுமை என்று சொல்றது என்ன? நிலைமொழியினுடைய இறுதியில உயிரெழுத்தாகவும் வருமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்தாகவும் இருந்தால் இந்த இரண்டு உயிர்களும் புணர்கின்ற சந்தர்ப்பத்துல உடம்படுமைகள் வரலாம். சரியா? அப்ப நீங்க யோசிக்கலாம் என்னென்ன உடம்படுமைகள் வரும்னு சொல்லி. குறிப்பாக மெய்யெழுத்துல இருக்கிற இயன்னாவும் இவ்வண்ணாவும் தான் உடம்படுமைகளாக வரக்கூடியது. அப்ப இதுக்கு நாங்க சொல்லுவோம் உயிர் முன் உயிர் புணர்வதால் வரக்கூடிய மெய்கள். இந்த ஈயும் இவ்வும் எப்படி உயிர் முன் உயிர் புணர்வதால் வரக்கூடிய மெய்கள். ஏன்? நிலைமொழியினுடைய இறுதியிலே உயிர் எழுத்துதான், அதற்கு முன்னால் இருக்கிற வருமொழியினுடைய முதல் எழுத்திலேயும் உயிர்தான். எனவே உயிர் முன் உயிர் புணர்வதால வரக்கூடிய உடம்படுமைகளாக நாங்க இயன்னாவையும் இவ்வண்ணாவையும் தான் சொல்லுவோம். சரியா? கட்டாய நிலைமொழி வருமொழி என்று இரண்டு சொற்கள் அதுல வந்திருக்க வேணும். அப்ப அதுல கட்டாயம் நீங்க பார்க்கணும் நிலைமொழியினுடைய இறுதியில் என்ன எழுத்து வந்திருக்குது, வருமொழியினுடைய என்ன எழுத்து வந்திருக்குதுன்னு பார்க்கணும். சரி, இந்த இயன்னாவையும் இவ்வண்ணாவையும் பொறுத்தவரையில பிள்ளைகள் சந்தர்ப்பத்துக்கு அவங்க வருவாங்க. சரியா? குறிப்பாக இயன்னா பொறுத்தவரையில இது எந்த சந்தர்ப்பத்துல வரும்னு சொன்னா, இந்த நிலைமொழி இருக்குது, இந்த நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஐ போன்ற எழுத்துக்கள் வந்தன்னு சொன்னா இந்த இடையில என்ன வருவாரு? யாரு வருவாங்க? என்ன வருவாங்க. வருமொழியினுடைய முதல்ல 12 உயிரெழுத்துக்கள் என்ன உயிரெழுத்து வந்தாலும் பிரச்சனையே இல்லை. ஆனால் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்துல ஐ போன்ற இந்த 3 உயிரெழுத்துக்கள் வந்தால் அந்த இடத்துல வர வேண்டிய உடம்படுமை என்ன புதிதாக வரணும். அதே மாதிரி இவ்வண்ணான்றது எந்த சமயத்துல வரலாம்னு சொன்னா, இந்த நிலைமொழியினுடைய இறுதியில ஐ தவிர்ந்த ஏனைய உயிரெழுத்துக்கள் வரும்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த சேர்கின்ற பிளஸ் மார்க் இருக்குதே அந்த இடத்துல இவ்வண்ண வரும். இவ்வண்ணாக்கு வருமொழியில என்ன எழுத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன உயிரெழுத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப நம்ம நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து எது வந்திருக்குது என்றதை பார்த்துதான் இயன்னாவையும் இவ்வண்ணாவையும் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறோம். சரியா? அப்ப உங்களுக்கு நல்லா தெரியணும் உடம்படுமைகள் என்று சொல்றது நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில வரக்கூடிய எழுத்து. நிலைமொழியினுடைய இறுதி அதுக்கு என்ன நடந்திருக்கணும்? நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருக்கணும், வருமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்க வேணும். இப்படி இருந்தால்தான் உடம்படுமைகளாக இவங்க இடையில வருவாங்க. சரியா? இந்த உடம்படுமை விளங்கினதான்னு சொல்லுங்க. ஓம் டீச்சர். ஓகே, இப்ப நாம பார்ப்போம். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் புள்ள? தேவாரம். வரப்போகுதுன்னு. அதாவது பிள்ளைகள் நாங்க இதை நிலைமொழி வருமொழி என்று பிரிச்சு பார்க்கணும். சரியா? ஓகே, தேவாரத்தை பிரிச்சு எப்படி வரும்? வெரி குட். தேசக ஆரம் தான் தேவாரம். சரி, அப்ப நீங்க பார்க்கலாம் தேசக ஆரம் தான் தேவாரம். அப்ப இடையில என்னமோ ஒண்ணு நடந்திருக்குது, அதனாலதான் இந்த வா வந்திருக்குது விளங்குதுன்னு. தேவாரம் என்ற சொல் எந்த இரண்டு சொற்களால சேர்ந்து உருவாக்கப்பட்டதுண்டா பிள்ளைகள்? இந்த தே என்ற நிலைமொழியும் ஆரம் என்ற வருமொழியும் சேர்ந்துதான் தேவாரம் என்று உருவாகி இருக்குது. இப்ப இந்த இடத்துல பார்த்தேன்னு சொன்னா தேன்றதுலயும் இந்த வான்றது இல்ல, ஆரத்துலயும் இந்த இவ்வண்ணான்றது இல்ல. அப்ப இவர் எப்படி வந்திருக்காரு என்று பார்த்தேன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் ஒண்ணு நடந்திருக்குது. பாருங்க, இங்க தே என்பது நிலைமொழி, ஆரம் என்றது வருமொழி தானே. ஓகே, இப்ப பாருங்களா, இந்த நிலைமொழியா இருக்கக்கூடிய தேன்றதுல பிள்ளைகள் இறுதி எழுத்து எது? ஏ. உங்களுக்கு தெரியும் ஏ என்பது ஒரு உயிர் எழுத்து. அதே மாதிரி பாருங்க, இந்த வருமொழியான ஆரம் என்றதுல முதல் எழுத்து அப்ப இரண்டும் உயிரெழுத்துக்களா இல்லையா? நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் உயிரெழுத்து, வருமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தா இருக்குது. எனவே இரண்டு உயிர்கள் இருந்தா அதுக்கு இடையில யாரு வரணும்? உயிர்மொழி. உடம்படுமை. வெரி குட், உடம்படுமைகள் வரணும். இப்ப நாம யோசிக்கணும், எங்கட கையில 2 உடம்படுமை இருக்குது பிள்ளைகள். ஒன்று இயன்னா, அடுத்தது இவ்வண்ணா. இப்ப நாம யோசிக்கணும், இவங்க ரெண்டுலையும் நாம யார போடுற, இவங்க ரெண்டுலையும் நாம யார போடணும்ன்றது எங்களுக்கு தெரியணும். சரி,
நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல இயன்னாலையும் இவ்வண்ணாவிலையும் எங்களுக்கு எவங்களை தூக்கி போடலாம் இதுக்குள்ள? இவ்வண்ணாவை போடலாம். வெரி குட். ஏன் சொல்றீங்க போடலாம்னு? ஈனா வந்து ஈனா ஈனா அதை தவிர்ந்த எழுத்துக்கள் வந்தா நிலைமொழியில லாஸ்ட்ல வெரி குட். அதாவது பிள்ளைகள் நாங்க இயன்னா போட வேணுமா இருந்தா அதுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஏனென்றால் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து கட்டாயம் இ அல்லது ஐயா தான் இருக்கணும். அது இல்லாம வேற என்ன சரி உயிர் எழுத்துக்கள் வந்தால் அங்கு வர வேண்டியது இயன்னாவல்ல இவ்வண்ணா. இங்க பாருங்க, இங்க நிலைமொழியோட லாஸ்ட் எழுத்து ஏனாவா இருக்குது. அப்ப ஏன்னு சொல்றது ஐக்குள்ள வராது. அப்ப என்ன வர இயலாது. அப்ப அந்த 3 எழுத்துக்களும் இல்லாத வேற ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தால் வர வேண்டியது இவ்வண்டதை நாங்க படிச்சோம். எனவே அப்படித்தான் இங்க நடந்திருக்குது. எனவே இடையில வரக்கூடியது இவ்வண்ணா. எனவேதான் தேசக இப்சக ஆரம் என்று மாறும். எனவே தேசக இப்சக ஆரம் தேவாரம் என்பதாக மாறுது. எனவே உடம்படுமை தோன்றி புணர்ந்த சொல்லாக நாங்க தேவாரம் என்றதை தான் பாக்குறோம். கிளியரா இங்கன? கிளியர். ஓகே, சரி, வெரி குட். அடுத்த ஓகே, அடுத்தது கொஞ்சம் பாருங்க. நிலவினில் இவ சில புள்ளிகள் உடனே கண்ட உடனே போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உடம்படுமை என்ன இந்த ஈவும் தானே. இப்ப இதுல நிலவினில வி இருக்குதே, அதை கண்ட உடனே உடம்படுமையாக போடுறது. அப்படி பாக்குற இல்லம்மா. நாம உடம்படுமையா எடுக்கிறமா இருந்தால் அதுல நிலைமொழி எது வறுமொழி எதுன்னு பார்த்து அதுல இறுதி எழுத்து எது முதல் எழுத்து எதுன்னு பார்த்துதான் நாம போடணும். சரி, இந்த நிலவினில் என்னதை பிரிச்சா இது வேறு எப்படி வரும்? நிலவு சக இன் சக இல். 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 சரியா? இதுல நிலைமொழி வறுமொழி என்று இல்லைன்னா நிலைமொழி வறுமொழின்னு சொல்றது அந்த சொற்புணர்ச்சியில 2 சொற்கள் சேர்ந்தால் அதுல முதலாவதாக வாரது நாங்க நிலைமொழி என்றும் இரண்டாவதாக வரக்கூடியது நாங்க வறுமொழி அப்படி என்னும் கதைப்போம். சரி, இப்ப நாம பார்ப்போம் இதுல என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி. ஓகே, பாருங்க. இந்த நிலவு நில்ன்றது நிலவு சக இன் சக இல் சேர்ந்துதான் வந்திருக்குது. ஓகே, பாருங்க. இந்த நிலவுன்றது பிள்ளைகள் இப்சக ஊ சேர்ந்த எழுத்துன. நிலவுன்றது என்ன? உப்சக ஊ தான் நிலவு. இப்ப இந்த சேருகின்ற பொழுது என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா இந்த ஊனால இருக்கிற ஊனை இல்லாமல் ஆகி கெட்டு போய் இந்த இவ்வண்ணை யாரோட சேர்ந்திருக்குது? வெரி குட். ஈனாவோட சேர்ந்திருக்குதுன்னு. ஊனால் இருக்கிற ஊனை இல்லாமல் போனா தனிச்சிடுவாரு. அப்ப அவர் தனிச்சா அவர் யாரோட சேரணும்? ஈயோட சேரணும். எனவேதான் இப்சக ஈயோட சேர்ந்தால் வீயாக மாறும். அந்த வீதான் பிள்ளைகள் இது. அதே மாதிரி இந்த இண்ணன்னா ஈயோட சேர்ந்திருக்கு. சேர்ந்த என்னவாக மாறும்? நீயாக மாறும். அந்த நீதான் பிள்ளைகள் இது. அப்ப நீங்க பார்க்கணும், இங்க புதிதாக இவ்வண்ணாவோ ஈயண்ணாவோ வந்திருக்குதா? இல்ல. உடம்படுமை என்று சொல்றது புதிதாக தோன்றி இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற இவ்வண்ணான்னு சொல்றது புதிதாக தோன்ற இல்ல, ஆல்ரெடி அந்த சொல்லல இருக்கிற இவ்வண்ணா. எனவே இது ஆன்சராக வருமா? வராது. அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, ஆடியமை. ஆடியமை என்று சொல்றது ஒரு தொழிற்பெயர். என்ன ஆடியமை என்றது எங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்? ஆடு சக ஆடியமை. இதுல நாம நிலைமொழி வறுமொழி என்று இருக்குதா? இல்ல. இத நாங்க வினையடி கால இடைநிலை தொழிற்பெயர் விகுதி என்றுதான் பாக்குறோம். எனவே இது அந்த சொற்புணர்ச்சிக்குள்ள நாம உடம்படுமைகளாக பாக்குறோம். இல்ல நான் இதை எப்படி சேர்ந்த விதம் மட்டும் காட்டுறேன்னா பாருங்களேன். உடம்படுமை பார்க்கணுமா இருந்தா நிலைமொழி வறுமொழி என்ற அடிப்படையில தான் நாம பாக்குறோம். சரியா? ஓகே, பாருங்க. ஆடியமை என்றதை பிரிச்சா பிள்ளைகள் ஆடு சக ஈ சக மெய் என்றுதான் வரும். ஓகே, இப்ப இங்க நடந்திருக்குதுன்னு சொன்னா இந்த நிலவி நிலண்ட மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்குது. பாருங்க, இந்த ஆடுன்றதுல இருக்கிற டூனா பிரிச்சா எப்படி வரும் பிள்ளைகள்? இட்சக ஊதான் டூ. இப்ப என்ன நடந்திருக்குதுன்னா இங்க என்ன நடந்திருக்குதுண்டா இந்த டூனால் இருக்கிற ஊனை இல்லாமல் ஆகியிருக்குது. சொல் சேருகின்ற பொழுதோ ஊனை இல்லாமல் கெட்டு போயிருக்குது. இல்லாமல் போனா தனிச்சிடுவாரு தானே. எனவே இவர் இன்னொருத்தரோட சேரத்தான் பாப்பாரு. எனவே இந்த இட்டனை யாரோட சேரும்?
ஈனாவோட சேரும். அப்ப இட்டன்னா ஈனாவோட சேர்ந்தா டி ஆக மாறும். டி ஆக மாறி மெய்யோட சேர்ந்து எமையாக மாறுது. இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், இது யானாண்டு வந்திருக்கு, அப்ப புதிதாக வந்திருக்குதே, இது எங்களுக்கு உடம்படுமையாக எடுக்கலாமா யோசிக்கலாம். பாருங்க, யானாடு வந்திருக்குது, அப்ப புதிதாகத்தான் வந்திருக்குது, இது எங்களுக்கு உடம்படுமையாக எடுக்கலுமா யோசிக்கலாம். இது எடுக்கலுமா பிள்ளை? இங்க தோன்றுமையானாவ நாங்க உடம்படுமையாக சொல்றோமா? இல்ல. ஏன் நாம சொல்ற இல்ல? வருமொழி வெரி குட். நிலைமொழி வருமொழி என்றது ரெண்டு பார்த்துதான் நாம உடம்படுமைகள் பாக்குறோம். இங்க நிலைமொழி வெறுமொழி எங்களுக்கு இந்த இதை பிரிக்கலுமா? எனவேதான் இதுக்கு நாங்க சொல்லுவோம் இந்த புணர்ச்சியால் ஏற்பட்ட யானான்னு சொல்லுவோம். விளங்கினதா? அதெல்லாம் பிள்ளைகள் நல்லா நினைவிக்கணும். நம்ம உடம்படுமை பாக்குறது நிலைமொழி வருமொழின்னு அந்த ரெண்டு சொற்கள் அடிப்படையாக கொண்டுதான் பாக்குறோம். சரியா? இங்க ஆடு என்ற சொல் இருக்குது, ஈ என்ற சொல் இருக்குது, மெய் என்ற சொல் இருக்குது. விளங்கினதா? ஆனா உடம்படுமை பாக்குறது நிலைமொழிக்கும் வருமொழியும் விட இரண்டு சொற்களை வச்சுதான் நாம பாக்குறோம். இது கிளியரா? என்னது? இல்லைம்மா, ஆடு சக ஈயண்டு வராது. பிரிக்கையில் அதை பாருங்க, ஆடு சக ஈ சக மெய்தான் ஆடியமை. உதாரணமா பாருங்க, ஓடியது நாங்க எப்படி பிரிக்கிறோம்? ஓடு சக ஈ சக அதுதான் ஓடியது. விளங்கினதா? அதை நாம ஒரு நாள் இப்படி பிரிக்கிறோம் இல்லையா? ஓடு சக ஈய சக அதுன்னு பிரிக்கிறோமா? இல்ல. ஏனென்றா பிள்ளைகள், ஓடியமையா இருக்கட்டும் ஆடியமையா இருக்கட்டும், இது ஒரு காலம் காட்டும் தொழிற்பெயர். என்ன? ஓடியமை ஆடியமை இதெல்லாமே காலம் காட்டும் தொழிற்பெயர். நான் சொல்லி தந்தேன், காலம் காட்டும் தொழிற்பெயர்ல அந்த காலத்தை காட்டுறது எது? இடைநிலை. இடைநிலை. அப்ப காலம் காட்டக்கூடியதாக அந்த இடைநிலை இருக்கணுமா இருந்தால் அந்த இடைநிலை 3 காலத்துல வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு இடைநிலையா இருக்கணும். பாருங்க, ஓடியமை எடுத்தன்னு சொன்னா இதை எப்படி பிரிக்கலாம்? ஓடு சக ஈ சக மெய்யாக இருக்கலாம். இங்க ஓடு என்பது வினையாடி, மெய் என்பது விகுதி, ஈ என்பது கால இடைநிலை. சரியா? இப்ப பாருங்க, ஈ என்றது கால இடைநிலை என்று தெரியும். இது எந்த கால இடைநிலை பிள்ளைகள்? இறந்த கால இடைநிலை. அப்ப உங்களுக்கு தெரியும், இறந்த கால இடைநிலைகளாக கொஞ்சம் எழுத்துக்கள் வருமனா, இத்தன்னா, இட்டன்னா, இற்றன்னா, இன்னன்னா, அடுத்தது இன், அடுத்தது இ. இவ்வளவும் தான் பிள்ளைகள் இறந்த கால இடைநிலைகளாக வரும். இதை தாண்டி வேறொன்று இல்லை. இல்லைங்கதா? எந்த ஒரு இறந்த கால வினை சொல்லொன்று எழுதினாலும் கூட அதுல கால இடைநிலை காட்டுறது, இந்த இறந்த காலத்தை காட்டுறது இவங்களை தவிர வேறொன்றும் காட்டாது. எனவே இங்க பாருங்க, ஈ என்னன்றது இருக்குது. இந்த ஈ என்று சொல்றது இறந்த கால இடைநிலைக்குள் இருக்குதான்னு பாருங்க. இருக்குது. ஓகே. அப்ப அதனால சரி. இப்ப இதே இப்ப அந்த புள்ள சொன்ன மாதிரி ஆடு சக ஈய சக மெய்யன்று எடுத்தால் அந்த ஈயன்றது இறந்த கால இடைநிலைக்குள் இருக்குதான்னு பாருங்க. இல்ல. அப்ப இது எங்களுக்கு இடைநிலை அடுக்கலுமா? விளங்குனதா? இப்ப ஆடியமைய பிரிச்சாலும் இப்படித்தான் வரும். ஆடு சக ஈ சக மெய். இந்த ஈ என்று சொல்றது இறந்த கால இடைநிலை. அப்ப ஈயண்டு போட்டால் அங்க ஃபுல்லா இலக்கணமே பிழைச்சி போயிடும். விளங்குனதா? ஆடியமைன்னு சொல்றது ஒரு காலம் காட்டும் தொழிற்பெயர். அப்ப காலம் காட்டும் தொழிற்பெயர்ல கட்டாயம் காலம் காட்டக்கூடிய ஒரு இடைநிலை ஒன்று வேணும். அப்ப இடைநிலை வேணுமா இருந்தால் அது அந்த காலத்துக்குரிய இடைநிலையில எழுத்துக்கள் உண்டா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நாங்க இயண்டு போட்டோ இறந்த கால இடைநிலைக்குள் இருக்குதான்னு பார்த்தா இயண்டது இறந்த கால இடைநிலைக்குள் இல்ல. எனவே அப்ப இயண்டது சரியானதாக நாங்க எடுத்திருக்கிறோம். அப்ப எனவே எங்களுக்கு ஈயன்றத சொற்பகுப்பு செய்ய முடியாது. இது கிளியரா கேட்ட பிள்ளைக்கு? ஓகே. அடுத்தது பாருங்க, முயலாமை. முயலாமை எனது பிரிச்சா பிள்ளைகள் முயல் சக ஆ சக
மெய்தான் முயலாமை. முயலாமை என்று சொல்றது இது ஒரு எதிர்மறை தொழிற்பெயருக்குள்ள வருமனு நான் சொன்னேன். என்ன எதிர்மறை தொழிற்பெயருக்குள்ள நாங்க ஆ அல்லது ஆத் அப்படின்னு போடுறோம். மாட்டு அப்படியான விடயங்கள் வருமனு காட்டி தந்தேன். சரி, அப்ப இந்த முயலாமை என்று சொல்றது இப்படித்தான் வந்திருக்குது. இதுல என்ன சரி உடன்படுமை இருக்குதான்னு பாருங்க. இல்ல. இல்ல டீச்சர். இந்த இள்ளுமாவும் சேர்ந்துதான் லாவாக உருவாயிருக்குது. எனவே முயலாமை இயல்பாக வந்திருக்குது. அரவணைப்பு அதுலயும் உடன்படுமைகள் இல்லை. எனவேதான் மூணாவது கேள்விக்கு சரியான ஆன்சர் தேவாரம். தேவாரத்தை பிரிச்சா தேசக ஆரம் என்று சொல்லுறோம். சரியா? இது கிளியரானு பாருங்க. சொல்லுங்க. எல்லாட்டையும் மைக் கொண்டதால அந்த புள்ள கதைக்கிறது விளங்குற இல்ல. தர்ஷி சொல்லுங்க. இந்த கேள்விய உகரம் கட்டு கிரிந்த உகரம் கட்டு புணர்ந்து சொல் அப்படின்னு கேட்டா ரெண்டாவது விடைய அப்படி வரலாம். உகரம் கட்டு புணர்ந்த சொல்ல ரெண்டாவது ஆன்சர் வரலாம். ஏன் நிலவுல இருக்கிற ஊனா கட்டு போய் தான் வந்திருக்குது. சரியா? சொல்லுங்க. எழுத்து வாரத்துக்கு என்ன நிபந்தனை? கதைக்கிறது கிளியர் இல்லம்மா, தெளிவா கதைங்க. என்ன சொல்ல வந்தீங்க ரீனாசா? எழுத்து வாரத்துக்கு என்ன நிபந்தனை வரும் கேட்டேன். என்றது ஒரு இறந்த கால இடை. எனவே இறந்த கால வினைச்சொல்லா இருக்கட்டும், இறந்த காலத்தை குறிக்கிற தொழிற்பெயரா இருக்கட்டும், சில சொற்கள் என்றது இந்த இடைநிலையாக வரலாம். பாருங்க, ஓடியது, பாடியது, வேற என்ன சொல்லலாம், ஆடியது, நாடியது, எல்லாம் இடைநிலையா வரும். அப்ப எதை கேட்டீங்க? உடம்படுமையில ஈயும் தானே வரும். அதுல ஈ வாரத்துக்கு ஒரு கண்டிஷன் சொன்னீங்களே, அதைத்தான் கேட்பேன். ஈ அல்லது மெய் எழுத்து உச்சரிங்க. ஈ என்ன மாதிரி விளங்குச்சு. ஓகே, என்ன வரணுமாக இருந்தன்னு சொன்னா நிலைமொழியினுடைய இறுதியில ஈனா ஈஎன்னா ஐஎன்னா முதலான எழுத்துக்கள் வரணும். இதை தவிர்ந்த ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தன்னு சொன்னால் அந்த இடத்துல வர வேண்டிய உடம்படுமை இவ்வண்ணா. சரியா? ஓகே, சரி. அந்த கேள்வி கிளியரான பாருங்க எல்லாருக்கும். ஓகே, சரி. நாலாவது கேள்வி போவோமா? ஓகே, நாலாவது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் இன் சாரியை பெற்று புணர்ந்த சொல். ஓகே, நான் சாரியைகள் நேத்து போன கிளாஸ்லயும் விளங்கப்படுத்தினேன், நைட் கிளாஸ்லயும் சொல்லி தந்தேன். இன் சாரியை கேட்டு இருக்குது பிள்ளைல. உங்களுக்கு தெரியும், உங்களோட தமிழ்ல கொஞ்சம் சாரியைகள் இருக்குதுன்னு 5 சாரியைகள் இருக்குது. ஒன்று இன் சாரியை, அம் சாரியை, அத்து சாரியை, அற்று சாரியை, அடுத்தது என்ன, அன்சாரி. இப்படியான 5 சாரியைகள் உங்களோட சிலபஸ்ல இருக்குது. ஓகே, இப்ப இதுல கேக்குறாங்க உங்ககிட்ட இன் சாரியை வரக்கூடிய சொல்லுது. அப்ப நாங்க பிரிச்சு பார்த்து எந்த சொல்லுல இன் என்பது சாரியை என்ற இடத்துல இருக்குதோ அதைத்தான் நாங்க கொடுக்கணும். சரி, பாருங்க. முதலாவது தந்திருக்குது பிள்ளைகள், ஓடினான். சரி, இதுல ஒரு விஷயம் இருக்குதா? ஓடினான். ஓடினான பிரிச்சா எப்படி வரும்? ஓடு சக ஓடு சக இன் சகான். ஓகே, இப்ப பாருங்களா, சாரியை தான் கேட்டது. சரி, இங்க இருக்கிற ஓடு பிள்ளைகள் எந்த உறுப்பு? இது பகுவதத்துல எந்த உறுப்பு? பகுதி. ஆண் என்பது விகுதி. அப்ப இங்க இன் என்பது இடைநிலை. வெரி குட். காலம் காட்டும் இடைநிலை. ஏன் இந்த இடத்துல சில பிள்ளைகள் யோசிப்பாங்க, இன்னென்றது சாரியையாகவும் இருக்குது சில இடங்கள்ல, இன்னும் சில இடங்கள்ல இடைநிலையாகவும் இருக்குது. அதாவது பிள்ளைகள், ஒரு வினை சொல்லுல இன் என்பது காலம் காட்டி வந்தால் அது இடைநிலை தான். இன் என்பதை கொண்டு எங்களுக்கு காலத்தை காட்ட முடியுமா இருந்தால் அது இடைநிலை. இங்க பாருங்க, இப்ப ஓடினான் என்றதுல இந்த இன் தான் எங்களுக்கு அது எந்த காலம் என்றதை காட்டுது. ஓமா இல்லையா?
அப்ப எனவே இந்த இன் காலத்தை எடுத்து காட்டுது என்றதால் எங்களுக்கு சொல்லலாம் இந்த இன் என்பது இடைநிலை. ஏனென்றால் இடைநிலைக்கு ஒரு தனி ஸ்பெஷலான பண்பொண்டு இருக்குது, அது காலத்தை காட்டும் என்று. எனவேதான் இந்த ஓடினான் என்ற வினை சொல்ல வரக்கூடிய இன் என்பது ஒரு காலம் காட்டும் இடைநிலை, இது சாரியை அல்ல. இதோட டிஃபரன்ஸ் விளங்கினதா? ஓ டீச்சர். அப்போ பெரும்பாலான, நல்லா இதை நோட் பண்ணிக்கொள்ளணும், பெரும்பாலான வினை சொல்ல வரக்கூடிய இன் என்பது இடைநிலையாகத்தான் இருக்கும், அது சாரியையாக இருக்காது. உதாரணமா பாருங்க, நடத்தினான், நடத்து சக இன் சக ஆண், அதுல இருக்கிற இன் என்பது இறந்த கால இடைநிலை. விளங்கினதா? அடுத்தது வருந்தினான், வருந்து சக இன் சக ஆண், அங்குள்ள இன் என்பது காலத்தை காட்டி நிக்குது. அந்த வருந்தினான் என்பது இறந்த காலம் தான் என்பதை அந்த இன் தான் காட்டுது. எனவேதான் பெரும்பாலான விடை சொற்கள்ல வரக்கூடிய இன் என்பது பெரும்பான்மையான இடங்கள்ல இடைநிலையாத்தான் இருக்கும். சரியா? எனவே இங்கு பாருங்க, ஓடினான் என்பதும் ஒரு வினை சொல்லாத்தான் இருக்குது. எனவே அந்த வினை சொல்ல வரக்கூடிய இன் என்பது இடைநிலையாக இருக்குது. விளங்கினதா? ஓகே. அடுத்தது பாருங்க, வேண்டினான். வேண்டினான பிரிச்சா எப்படி வரும் பிள்ளைகள்? சரியா பதப்பிரிப்பு செய்யுங்க, ரிட்டர்ன் சொல்லுங்க. வேண்டினான பிரிச்சா எப்படி வரும்? வேண்டு சக இன் சக ஆண் தான் பிள்ளைகள் வேண்டினான். நான் சொல்லிக்கிறேன், எப்பயுமே ஒரு பகுதி பெரும்பாலும் கட்டளையிடக்கூடிய பாங்கல, ஏவல் பாங்கல தான் இருக்கும். அப்ப வேண்டினான் என்று அதோட பகுதி வேண்டு, நம்ம வேண்டு என்று கட்டளையிடுறோம். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, வேண்டினான் என்றதுல வேண்டு என்றது இங்க என்னது? பகுதி. ஆண் என்பது விகுதி. அப்ப இடைநிலை. ஏனென்றா பிள்ளைகள், இங்கு வேண்டினான் என்பது இறந்த காலம் தான் என்பதை காட்டி நிற்கிறது. இந்த வேண்டு என்ற பகுதியோ ஆண் என்ற விகுதியோ இல்ல, இங்க வந்த இன் என்ற சொல் தான் அது இறந்த காலம் என்றதை காட்டுது. எனவே இன் என்றது காலம் காட்டுமா இருந்தால் அது சாரியை இல்லை, இன் என்பது காலம் காட்டுமா இருந்தால் அது இடைநிலை. விளங்கினதா? ஏனென்றா இன் என்றது சாரியைக்குள்ளேயும் இருக்குது, இடைநிலைக்குள்ளேயும் இருக்குது. அப்ப நீங்க பார்க்கணும், எந்த இடத்துல இன் மூலம் உங்களுக்கு காலத்தை பார்க்கலுமோ, எந்த இடத்துல அந்த இன் என்ற சொல் மூலம் உங்களுக்கு காலத்தை தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்குதோ அந்த இடத்துல அந்த இன் என்றது இடைநிலை. சில இடங்கள்ல இன் என்றது இருக்கும், ஆனா அதை கொண்டு உங்களுக்கு காலத்தை பார்க்க முடியாது, அந்த இடத்துல அது சாரியையாத்தான் தொழிற்படும். விளங்கினதா? ஓகே. அடுத்தது பாருங்க, படத்தை. படத்தை என்றது எப்படி பிரிக்கலாம் பிள்ளைகள்? படத்தால் அல்ல, படத்தை. பாருங்க, படம் சக ஐதான் பிள்ளைகள் படத்தை என்று வரும். அப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா படம் சக ஐ வந்து படமை என்று வராம படத்தை என்று வந்திருக்குதுன்னு சொல்லி. இதுக்கு ஒரு விதி இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்லி தந்தேன். எனக்கு தெரியும். மகர குறுக்கு இருக்கும்போது அது வந்து அத்து சாரியை பெற்று வரும். மகர குறுக்கம் வந்தா அத்து வரும். ரிட்டன் சொல்லுங்க. போன நைட் நடந்த கிளாஸ்ல 11 மணி நைட்டு நடந்த கிளாஸ்லயும் எதிர்பார்க்கை வினாத்தால நான் சொல்லி தந்தேன், அத்து என்ற சாரியே எந்த சந்தர்ப்பத்துல வரலாமன்ட்டு. சொல்லுங்க பாப்போம். மகர ஈட்டு வெரி குட். இப்பதான் ஒண்ணு சரியா சொன்னது. மகர குறுக்கம் அல்ல பிள்ளைகள், ஒரு சொல்லினுடைய எழுத்து மகரமா இருக்கணும், உம்மன்னாவா இருக்கணும். மகர ஈற்று பெயர்கள் என்ன நாம சொன்னோம் என்ன? மகர ஈற்று பெயர்கள் என்று சொல்றது மகரத்தை இறுதியாக கொண்ட பெயர்கள். மகரம் என்று சொல்றது உம்மன்னா. இப்ப பாருங்க, படம் என்ற இந்த பெயர் சொல் மகரத்தை இறுதியாக கொண்டிருக்குதா இல்லையா? உம்மன்னா கடைசியில் இருக்குதா இல்லையா? அப்ப இதுக்கு நாங்க மகர குறுக்கம் என்று சொல்ல மாட்டோம். மகர குறுக்கம் என்று சொல்றது மகரத்தினுடைய மாத்திரை அளவு குறைகிறது, அது வேற சந்தர்ப்பத்தில் இருக்குது. மகரத்தை இறுதியாக கொண்ட சொற்கள்
எப்போது தனக்கு பின்னால வேற்றுமை உறுப்பை ஏற்குமோ அந்த சந்தர்ப்பத்துல அத்து என்பது வருவாறு இடத்தை நான் சொன்னேன். இப்ப பாருங்க, படம் என்பது மகரத்தை இம்மன்னாவை இறுதியாக கொண்ட ஒரு பெயர் சொல். எனவே நான் சொல்லி தந்தேன், எந்த இடங்கள்ல எல்லாம் மகர ஈற்று பெயர்கள் வேற்றுமை உறுப்பை ஏற்குமோ அந்த எல்லா டைம்லயுமே யார் உள் நுழைவாரு? அத்து சாரியை உள் நுழைவாரு. எனவேதான் அத்து சாரியை பாக்குற. ஓகே, படம் என்பதுல மகரம் இருக்குது. இது மகர ஈற்று பெயர் இருக்குது. அந்த மகர ஈற்று பெயர் என்ன செஞ்சிருக்குது? ஐ என்ற வேற்றுமை உறுப்போடு சேர்ந்திருக்குது. எனவே அத்துக்கு தெரியும் அவர் உள் நுழைறதுக்கான டைம் தான் என்று. எனவே படம் சக அத்து சக ஐயாக மாறிட்டேன், இவர் இடையில நுழைஞ்சிட்டாரு. எனவேதான் படம் சக அத்து சக எப்படி மாறும்? படத்தை. அவ நீங்க நினைச்சுக்கொள்ள கூட இந்த இரண்டாம் வேற்றுமை மட்டும்தான் வரும்னு சொல்லி. எந்த வேற்றுமை உறுப்புகள் வந்தாலும் அத்து என்ற சாரியே வரும். எந்த சந்தர்ப்பத்துல? மகர ஈற்று பெயர்கள் வந்தா. மகர ஈற்று பெயர்களுக்கு பின்னால எந்த ஒரு வேற்றுமை உறுப்பு வந்தாலும் அந்த இடத்துல அத்து வந்துடுவாரு. உதாரணமா பாருங்க, குடம் சகால் எப்படி மாறும்? குடத்தா. விளங்கினதா? குடம் என்பது மகரத்தை இறுதியாக கொண்ட சொல். அது மூணாம் வேற்றுமையினுடைய ஆளோடு சேர்ந்து இருக்குது. எனவே அந்த டைம்ல அத்து என்பது உள் நுழைஞ்சிட்டாரு. எனவே குடம் சக ஆள் என்றது குடத்தாளாக மாறிட்டு. விளங்கினதா? எனவேதான் இங்கு படத்தை என்றதுல அத்து சாரியை தான் இருக்குது, இன் சாரியை வரையில. எனவே இது ஆன்சராக எடுக்க இயலாது. அடுத்தது பாருங்க, நடப்பினை. சரி, நடப்பினை என்பதை பிரிச்சா எப்படி வரும்? சரி, நடப்பினையில நடிப்பினை. வெரி குட். நடிப்பினை என்றது எப்படி பிரிக்கலாமடா பிள்ளைகள்? நடிப்பு சக இன் சக ஐ தான் நடிப்பினை. ஓகே, இதுல நடிப்பு என்றது எது? பகுதி. ஐ என்பது அப்ப இன் என்பது இன் என்பது இடைநிலையா? அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இன் என்பது சாரியைட குரூப்புக்குள்ளேயும் இருக்குது, கால இடைநிலையிட குரூப்புக்குள்ளேயும் இருக்குது. இருந்தாலும் நான் சொன்னேன், இப்ப இந்த எல்லா சந்தர்ப்பங்களையும் இந்த இன் என்பது சாரியா எடுக்கணுமா அடுத்த இடைநிலையா எடுக்கணுமான்னு அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. நான் சொல்லி தந்தது, எந்த சொற்கள்ல இன் என்பது காலத்தை காட்டி நிற்குமோ அந்த காலத்தை காட்டி நின்றால் மட்டும்தான் அந்த இன் என்பது இடைநிலையா வரும். அந்த இன் மூலம் உங்களுக்கு காலத்தை பார்க்க இயலாதோ அந்த சந்தர்ப்பத்தில் அது இடைநிலை இல்லை, அது சாரியை. அப்ப இன் என்பது காலத்தை காட்டி இருந்தால் மட்டும்தான் அது இடைநிலையா எடுக்கணும். இன் என்பது காலத்தை காட்டி இருக்காவிட்டால் அது சாரியை. இப்ப பாருங்க, நடப்பினை என்றதுல இந்த இன் என்பது உங்களுக்கு காலத்தை காட்டுதா? சும்மா சொல்லுங்க பாப்போம். இப்ப இடைநிலை என்று சொன்ன பிள்ளைகள் சொல்லுங்க, நடப்பினை என்பது எந்த காலத்துல இருக்குது? எந்த காலத்துல இருக்குது? காலம் காட்டுது இல்ல டீச்சர். இங்க காலம் காட்டுது இல்ல. அப்ப இன் என்பது காலத்தை காட்டாததாக இருந்தால் அது எது? இடைநிலையா சாரியையா? அப்ப எனவே இங்க வந்திருக்கிறது இடைநிலையோ சாரியையோ? இப்ப விளங்கினதா கண்டுபிடிக்கிறது? அடுத்தது பாருங்க, காட்டினான். இப்ப எனக்கு தேவையில்லை பிள்ளைகள், உங்களுக்கு இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும்னு காட்டிட்டு போறதுக்கு. ஏன் நான் இந்த 5 ஆன்சரை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா, இப்படி விளங்கப்படுத்தினாதான் அடுத்த ஒரு கேள்வியில நீங்க அதை தரமா செய்வீங்க. அதனால ஓகே, காட்டினான் பிரிச்சா இப்படி வரும். ஓகே, இங்க காட்டு என்பது எது? ஆண் என்பது இப்ப இந்த இடத்துல நான் கேக்குறேன், மியூட் பண்ணுங்க. இந்த இன் உங்களுக்கு சாரியை எடுத்திருக்கலாமே, இன்னன்றது சாரியைக்குள்ளேயும் இருக்குது. ஏன் நீங்க இந்த இடத்துல இன்ன சாரியை எடுக்க இல்ல?
வெரி குட். ஏனென்றால் இந்த இன்தான் இந்த இடத்துல காலத்தை காட்டி நிற்குது. காட்டினான் என்பது உங்களுக்கு தெரியும் இறந்த காலம் என்று. ஆனால் இது இறந்த காலம் தான் என்பதை காட்டக்கூடியவரே இந்த இன்தான். இங்க நான் காட்டு என்பது உங்களுக்கு இறந்த காலம் இடத்தை காட்ட இல்லை. ஆண் என்பதும் இறந்த காலம் இடத்தை காட்ட இல்லை. ஆனால் இந்த காட்டினான் என்ற சொல் இறந்த காலத்துக்குரிய ஒரு சொல் தான் என்றதை காட்டினது இன். எனவே நான் சொல்லி தந்தேன், இன் என்பது காலத்தை காட்டி வந்தால் அது இடைநிலை, காலத்தை காட்டாமல் இருந்தால் அது சாரியை. எனவே இங்க காலத்தை காட்டி நிக்குது, எனவே இடைநிலை. விளங்கினதா? கிளியரா இப்ப இது? ஆம் டீச்சர். எனவே இன்னென்றது சாரியை இடைநிலை ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ள கூடா. கிளியர் தானே? இப்போ அடுத்த கேள்வி போவோமா? பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல வாரதான் சாரியை தானே. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடியவர் சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியவர் சாரியை. அது வினை சொல்லுல. விளங்கினதா? பாருங்க, ஒரு வினை சொல்லா இருந்தால் அதுல பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடியவர் சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியவர் சாரியை. ஆனா சில சொற்கள்ல சாரியை என்பது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரலாம். பெரும்பாலான பெயர் சொற்களை வரலாம். உதாரணமா பாருங்க, இந்த இடத்துல ஒன்று இருந்ததே நடப்பினை. நடப்பினைன்னு சொல்றது அந்த நடப்ப சொல்றத, சாரி நடிப்பினை. நடிப்பு சக ஐ இடையில சாரியே வந்திருக்குது. பாருங்க, நடிப்பு என்ற பெயர் சொல் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்போடு சேருகின்ற பொழுதோ இடையில வந்தால் யாரு? விளங்கினதா? இன்னென்று சாரியை. விளங்கிட்ட? ஆம் டீச்சர். ஓகே. அடுத்த கேள்வி, 5வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் பகுதி விகாரப்பட்டு புணர்ந்த சொல் எது வரும்? இது வடமாகாண பேப்பர். எங்களோட கிளாஸ்ல நிறைய பிள்ளைகள் வடமாகாண எக்ஸாம் செஞ்சீங்க. அப்போ உடத்த பார்த்து கொள்ளுங்களேன், எது எத்தனை சரி எடுத்திருக்கீங்கன்ட்டு. ஓகே, உங்ககிட்ட கேட்குறாங்க பிள்ளைகள், பகுதி விகாரப்பட்டு புணர்ந்த சொல் எது கேட்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்? வெரி குட், கேட்டான். சரி, நாம பார்ப்போம்மா எப்படி வருதுன்னு. முதலாவது பாருங்க பிள்ளைகள், காட்டு மரம். சரி, இப்ப நீங்க பார்க்கணும், உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொல்லிட பகுதியை மட்டும் எடுத்து அந்த பகுதி புணர்ச்சியின் போது விகாரப்பட்டு இருக்குதா இடத்த நீங்க பார்க்கணும். சரியா? விகாரப்பட்டு இருந்தால் அதுதான் ஆன்சர். ஓகே, காட்டு மரம் என்றதை எப்படி பிரிக்கலாம்? காட்டு சக மரம் தான். ஓகே, காட்டு சக மரம் தான் பிள்ளைகள் காட்டு மரம். இது சேர்ந்து காட்டு மரம் என்றதே உருவாகி இருக்குது. எனவே இதோட பகுதி காட்டாக எடுத்தோன்னு சொன்னா என்ன சரி மாறி இருக்குதா? சேரும் எந்த விதமான மாற்றமும் இல்லை, இயல்பா இருக்குது. எனவே இது வருமா? வராது. அடுத்தது பாருங்க, நடந்தனன். நடந்தனன் பிரிங்க. நட சக ஓகே, உறுப்புகளோட பேரை போட்டுக்கொள்வோம். வெயிட் எழுதுறேன்னா, நட சக இன்சக உற்சக அன்சக அன். ஓகே, இவ பாருங்க, நட என்பது இங்க என்ன பகுதி. ஓகே, இந்த நடந்தனில் இருக்கக்கூடிய பகுதியாகிய நடதான் புணர்ச்சியின் போது என்ன நடந்திருக்குது? நடந்தனாக மாறி இருக்குது. நடதான் பிள்ளைகள் நடந்தனாக மாறி இருக்குது. இதுல என்ன சரி மாற்றங்கள் நடந்திருக்குதான்னு பாருங்க. அதே பகுதியான நட என்பதுதான் நடந்தனாக மாறி இருக்குது. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஆன்சராக வருமா? வராது. அடுத்தது பாருங்க, பாட்டினால். ஓகே, பாட்டினால பாருங்களா, பாட்டு சக இன் சக. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், இதுல பாட்டுன்றது எது? இன் என்பது வெரி சாரி. இப்ப விளங்கிட்டேன, இது சாரியை. ஏன் நீங்க சாரியை எடுத்து
இந்த இன் காலம் காட்டு வெரி குட். அதனால இது சாரியை. இப்ப விளங்கிட்டேன. ஓகே. இப்ப பாருங்க, பாட்டினால் என்றதில் இருக்கிற பாட்டு என்ற பகுதி தான் பிள்ளைகள் பாட்டினால் என்று மாறி இருக்குது. சேரும்போது இந்த இன்னோடையும் ஆளோடையும் சேரும் பொழுதோ அந்த பாட்டு என்ற பகுதி தான் பாட்டினால் என்று மாறி இருக்குது. எனவே இதுல நீங்க பாருங்க, விகாரங்கள் நடந்திருக்குதா, மாற்றங்கள் ஏதேனும் நடந்திருக்குதா? பாட்டு பாட்டினால் என்று மாறி என்ன சரி வடிவங்கள்ல மாற்றம் நடந்திருக்கு? இதுல நடந்து இல்ல. பாட்டு பாட்டினால்னு மாற காரணம் என்னன்னு சொன்னா, இதுல என்ன நடந்திருக்குது, இந்த டூனால் இருக்கிற இட்சக ஊல ஊ வட்டிப்பட்டு இது ஈயோட சேர்ந்து இருக்குது. அது இயல்பு. அதாவது உகரம் கெட்டு வந்திருக்கிறது. அதெல்லாம் இதுல விகாரம் நடந்திருக்குதா? எனவே ஆன்சரா வருமா? அடுத்தது பாருங்க, கேட்டான். கேட்டான்ன்றதை எங்களுக்கு எப்படி பிரிக்கலாம் பிள்ளைகள்? வெரி குட். கேள் சக இட்சக ஆண் தான் கேட்டான். ஓகே. இந்த கேள் என்பது இங்க எது? இட் என்பது காலம் காட்டும் இடைநிலை. வெரி குட். ஆண் என்பது எங்ககிட்ட கேட்டாங்க பகுதி விகாரம் அடைஞ்சிருக்குதா இல்லையானுதான். பாருங்க, இதுல பகுதியான கேள்ன்றது பிள்ளைகள் சேர்ந்து எப்படி உருவாகி இருக்குது, கேட்டானாக மாறி இருக்குது. கேள் கேட்டாக மாறி இருக்குது. அத நீங்க உச்சரிச்சு பாருங்க, கேள் கேட்டாக மாறி இருக்குது. கேள் கேட்டான் மாறி இருக்குதா இல்லையா? அந்த பகுதியினுடைய வடிவமே மாறிதான் பிள்ளைகள் கேட்டான் என்ற இந்த வினை சொல் வந்திருக்குது. எனவே பகுதி விகாரப்பட்டு புறந்த சொல்லாக நாங்க கேட்டான் என்பதை தான் எடுக்கிறோம். விளங்கினதா? அதே மாதிரி இந்த இன்னொரு உதாரணம் சொல்லித்தரேன் பாருங்க. கண்டான். பிரிங்க. வெரி குட். கான் சக இட்சக ஆண் தான் கண்டான். பாருங்க, கான் என்ற பகுதி தான் கண்டான் என்றதுல கண்ணாக மாறி இருக்குது. எனவே விகாரம் நடந்து இருக்குதா இல்லையா? செத்தானது பிரிங்க. சாசக இட்சக இட்சக ஆண் செத்தான். அந்த சா என்ற பகுதி தான் செத்தான்ல என்று மாறி இருக்குது. எனவே அங்க விகாரமோடு நடந்திருக்குது. எனவே பகுதி மாற்றம் அடைஞ்சி உருவாகுமாயிருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் பகுதி விகாரம் அடைதல் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினதா? ஓகே. அடுத்தது பாருங்க, சிரித்தான். சிரித்தான் என்றதை பிரிச்சா பிள்ளைகள் சிறீசக உற்சக உற்சக ஆண் தான் சிரித்தான். இப்ப பகுவத பேரை போடுவோமா? சிறி என்பது என்னது? ஆண் என்பது இந்த முதலாவதா இருக்கிற இத்தென்பது வெரி குட் இடைநிலை. இரண்டாவதா இருக்கிற இத்தன் இடைநிலையா இல்ல சந்தி. முதலாவதா இருக்கிறது சந்தி, இரண்டாவதா இருக்கிற இத்தன்னா இடைநிலை. இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணலாம், எப்படி டீச்சர் முதலாவதுக்கு சந்தையும் இரண்டாவதுக்கு இடைநிலையும் போட்டு ரெண்டுலயுமே இத்தானே இருக்குது. அதாவது பிள்ளைகள் ஒரு வினை சொல்லுல ஒரே வகையான எழுத்து அந்த சந்தி இடைநிலை ரெண்டுக்குள்ள வந்தென்றால் அதுல நீங்க முதலாவதாக எடுக்க வேண்டியது சந்தி, இரண்டாவதாகத்தான் எடுக்கணும் எது இடைநிலைய. பாருங்க, இத்தண்டு ஒரே வகையான மைய எழுத்து பக்கத்து பக்கத்துல வந்திருக்குது ரெண்டு தடவை. அப்ப உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், நாங்க எதை சந்தியா எடுக்கிறோம் எதை இடைநிலையாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சரியா? அப்போ ஒரே வகையான மையெழுத்து இடையில வந்தன்னு சொன்னா நீங்க அதுல முதலாவதாக இருக்கிற எழுத்த சந்தியாகவும் இரண்டாவதாக இருக்கிற எழுத்த இடைநிலையாகவும் எடுக்கணும். அதனாலதான் முதலாவதாக இருக்கிற எழுத்தை நாங்க சந்தியா எடுத்து போட்டுட்டோ இரண்டாவதாக இருக்கிற எழுத்தை நாங்க இடைநிலையாக எடுத்தோம். விளங்கினதா?
டீச்சர். இதெல்லாம் நுணுக்கமான விஷயங்கள் இல்லைங்களா? பேப்பர் டிஸ்கஷன்ல இவ்வளவு ஆழமா பார்த்துட்டு போனாதான் உங்களுக்கு இன்னொரு தடவை பேப்பர் செய்யும் போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப விளங்குனதா பேப்பர் டிஸ்கஷன்ன்றது எவ்வளவு முக்கியம்னு சொல்லி? ஓகே, அந்த கேள்வி கிளியரானு பாருங்க. டீச்சர். ஓகே, சொல்லுங்க. யாரோ மிஸ்ன்னு சொன்னீங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, 6வது கேள்வி பாருங்க. சென்று கொண்டிருந்தேன், போய்க் கொண்டிருந்தேன், எழுதிக் கொண்டிருந்தேன். இச்சொற்களின் பகுதி சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது ஆன்சர். வெரி குட். முதலாவதா? மூன்றாவது வரும் டீச்சர். ஓகே, சரி பாருங்க. சென்று கொண்டிருந்தேன். இந்த சென்று கொண்டிருந்தேன் பகுதியாக நாங்க எடுக்கிற பிள்ளைகள் சென்று கொண்டிரு என்று. அதுக்கான காரணத்தை சொல்றேன்னா புது பிள்ளைகளும் தெரிய. ஓகே, சென்று கொண்டிருந்தேன் பகுதியாக நாங்க செல் என்றதை எடுக்கல பிள்ளைகள். சென்று கொண்டிரு என்றது தான் எடுக்கிறேன். ஏனென்றா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், ஒரு வினைச்சொல்லினுடைய பகுதியாக நாங்க எடுக்க வேணுமா இருந்தால் அந்த பகுதி கட்டாயம் ஒரு கட்டளையிடக்கூடிய பாங்கில் இருக்கணும். நாங்க இன்னொருத்தர் கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாங்கில் இருக்கணும். என அந்த ஸ்டைல் இருக்க வேணும். இப்போ சென்று கொண்டிருந்தேன் என்றதுக்கு எனக்கு சென்று கொண்டிரு என்பது தான் பகுதியா எடுக்கலாம். பாருங்க, சென்று கொண்டிரு என்பது ஒரு நான் கட்டளையிடுறா இல்ல. இப்ப நான் சொல்றேன், இங்க பாரு நீ இப்பவே சென்று கொண்டிருன்னு சொல்றேன். சென்று கொண்டிரு என்று சொன்னா அது ஒரு கட்டளையிடுற பாங்கு, ஏவல் பாங்குல இருக்குது. இதே சென்றேன் என்று வந்தால் அந்த வினைச்சொல்லினுடைய பகுதியாக செல் என்று எடுத்தெடுக்கலாம். செல் என்பதும் ஒரு கட்டளையிடக்கூடிய பாங்கல் இருக்குதுதான். ஆனால் சென்று கொண்டிருந்தேன் என்பதோட பகுதியாக நாங்க எடுக்க வேணும் சென்று கொண்டிரு. அது ஒரு கட்டளை, இன்னொருத்தர் சொல்லுற மாதிரி இருக்குது. எனவே சென்று கொண்டிருந்த என்ற பகுதியாக சென்று கொண்டிரு என்று வரும். சரி, இப்ப முதலாவது ஆன்சர் சொன்ன பிள்ளைகளுக்கு இப்ப கிளியரா? நாம ஏன் இதுக்கு பகுதியாக சென்று கொண்டிரு என்றது எடுத்தோம். ஓகே, அடுத்தது பாருங்க. போய்கொண்டிருந்தேன். போய்கொண்டிருந்தேன் என்ற பகுதியாக நாங்க போய்கொண்டிருந்ததை தான் சொல்லுவோம். ஏன் பாருங்க, போய்கொண்டிரு என்று சொல்றது நான் இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டளையிடக்கூடிய பாங்கு அல்லது ஏவல் பாங்குல இருக்குது. பாருங்க, நான் சொல்லுறேன் நீ இப்பவே போய்கொண்டிரு என்று சொல்லுறோம். என்ன, எனவே அந்த போய்கொண்டிரு என்று சொல்றது ஒரு கட்டளையிடக்கூடிய பாங்கு, கமாண்ட், அந்த ஸ்டைல் இருக்குது. எனவே போய்கொண்டிருந்தேன் என்ற பகுதி போய்கொண்டிருந்தேன். சரியா? ஓகே, அடுத்தது எழுதி கொண்டிருந்தேன். எழுதி கொண்டிருந்தேன் என்ற பகுதி எது வரும் பிள்ளைகள்? எழுதி கொண்டிரு. இதுவும் அதுல கட்டளையிடக்கூடிய பாங்குல தான் பகுதி இருக்குது. அப்ப எனவே பிள்ளைகள் உங்களுக்கு பகுதியை கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருந்தா நீங்க பார்க்கணும் அந்த பகுதி ஒரு கட்டளையிடக்கூடிய பாங்குல இருக்குதா என்றதை பார்க்கணும். விளங்கினதா? ஏவல் பாங்குன்னு சொல்லுங்க. ஓகே, சரி, 7வது கேள்வி. சரியா? 10வது கேள்வியோட பிரேக் கொண்டு தாரன். மகரிப் தொழுதுட்டு வாங்க. அது பிறகு ஒரு 5 மினிட்ஸ்ல அடுத்த கேள்வி பார்ப்போமா? ஓகே, பாருங்க. நிலைமொழி ஈற்று உயிர் முன். ஓகே, நிலைமொழி ஈற்று உயிர் முன்னுண்டா என்ன? முதலாவதா வரக்கூடிய எழுத்துட கடைசி எழுத்து, முதலாவதா வரக்கூடிய சொல்லுட கடைசி எழுத்து உயிர் எழுத்தா இருக்கணுமா? அதான் சொல்லுது என்ன? நிலைமொழி ஈற்று உயிர் முன். நிலைமொழி என்றா முதலாவதா வரக்கூடிய சொல், பின்னால வரக்கூடியது வருமொழி தானே. சரி, அப்ப நிலைமொழி ஈற்றாம். ஈற்று என்று சொல்றது எதன் பிள்ளைகள்? எதுக்கு நாம ஈற்றுன்னு சொல்லுறோம்? அந்த இறுதி எழுத்து என்ன எழுத்தாக இருக்கணுமா? நிலைமொழி ஈற்று உயிர் முன் வருமொழி முதலில் வல்லினம் இரட்டித்து புணர்ந்தது. ஓகே, அப்ப வருமொழியிட முதல்ல வல்லின எழுத்தொண்டு இருக்கணுமா? கச்சட தப்பறையில ஒரு எழுத்தா இருக்கணும். சரி, அப்படி வந்த வகையில இருக்கிற ஆன்சர் எதுன்னு இருக்கிறாங்க. ஓகே, முதலாவது பாருங்க, பசுப்பால். பசுப்பால் எங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்?
பசு சக பால் பால் ஓகே, இதுல நிலைமொழி பசு, வருமொழி என்பது பால். இப்ப பாருங்க, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்தா இருக்குதான்னு பாருங்க. இருக்குது. ஓம் ஊனாக உயிர் எழுத்து இருக்குது. இப்ப பாருங்க, வருமொழியினுடைய முதல் எழுத்து வள்ளினமா இருக்குதான்னு பாருங்க. வள்ளின எழுத்தா இருக்குது. எனவே நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருக்குது. அந்த உயிரெழுத்துக்கு முன்னாலதான் பிள்ளைகள் வருமொழியினுடைய முதல் எழுத்தான வல்லினம் இருக்குது. இப்படி வல்லினம் இருந்து கடைசியில் எப்படி உருவாகி இருக்குது? பசுப்பாலாக மாறி இருக்குது. விளங்கினதா? பசுப்பாலாக மாறி இருக்குது. அந்த பசுப்பால்ன்றதுல புதிதாக இப்பண்ண வந்திருக்குதா இல்லையா? அந்த இப்பண்ண யாருன்னு சொன்னா, வெரி குட். அந்த இப்பண்ண யாருன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த வருமொழியிட முதல் இருக்கிற இந்த வல்லினமான இப்பண்ண தான் இரட்டி படைஞ்சிருக்குது. அவர் டபுள் ஆகினதாலதான் புதியதொரு இப்பண்ணு இங்க வந்திருக்குது. விளங்கினதா? ஓகே, அப்ப ஆன்சராக இது வேறுமேனா? அடுத்ததுகளை பாருங்க. கண்டவுடன். கண்டவுடனே எப்படி பிரிக்கலாம்? கண்ட சக உடன் நடுங்களே. கண்டவுடன், கண்டவுடன். சரியா? கண்டவுடனே. சரி, இப்ப இதுல நிலைமொழியினுடைய உற்சாக ஓமா இல்லையா? வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து. இதுவும் உயிர், இதுவும் உயிர். எங்ககிட்ட கேட்டது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருக்கணும். ஓகே, ஆனா வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாவா இருக்கணும்? என்ன கேட்டது? வல்லினமா இருக்க வேணும். ஊ என்பது வல்லினம் அல்ல. ஊ என்பது வல்லினமா? இல்ல. எனவேதான் இது ஆன்சரா வராது. அப்ப இங்க எந்த நடந்திருக்குது? கண்ட சக உடன்ன்றதுல உடம்படுமை ஒன்று வந்திருக்குது. நாம் இப்ப உடம்படுமை படிச்சுமா இல்லையா? இப்ப அதையும் நாங்க இங்க படிக்க போறோம். பாருங்க, கண்ட என்பதுல நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஆனா, உடன் என்பதுல வருமொழியிட முதல் எழுத்து உண்ணா. எனவே ஆன வந்தால் என்ன வரணுமா இவ்வண்ண வரணுமா? இவ்வண்ண வரணும். எனவே இவ்வண்ண இடையில வந்து அந்த இவ்வண்ண ஊனாவோடு சேர்ந்து ஊவாக மாறி இருக்குது. எனவேதான் கண்ட சக உடன் என்பது கண்ட உடனாக மாறி இருக்குது. விளங்கினதா? இப்ப விளங்கின நாம படிக்கிற ஒவ்வொரு விஷயம் எங்கெங்க வந்து வருதுன்னு சொல்லி. அப்ப ஒரு ஆன்சரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும் இது வராது, இது வராதண்டா சொல்லிட்டா தெரியணும் பிள்ளைகள். அதுதான் இலக்கண பேப்பர் செய்யற மெத்தட். ஒரு கேள்வி நாம பிள்ளையன்னு எடுத்தோம்னு சொன்னா அது ஏன் பிள்ளைய அடுத்தோம்னா காரணம் தெரியணும். அப்படி காரணம் தெரிஞ்சால்தான் நீங்க சரியா பேப்பர் செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அது இல்லாம சும்மா அடுத்த பிள்ளையில மாதிரி இதுக்கு இதுதான் விட, 1க்கு 4 தான் விட, 2க்கு 3 தான் விட படிச்சேன்னு சொன்னா அது ஒழுங்கான பேப்பர் செய்யற மெத்தட் இல்ல. நாங்க ஒரு கேள்விக்கு ஏன் இந்த விட சரியா வந்தது, ஏன் அடுத்து 4 ஆன்சரும் நாம பிள்ளையா அடுத்தோம்னு சொல்லி அந்த புரிதல் உங்களுக்குள்ள இருந்தேன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க தான் நல்லா பேப்பர் செய்ய போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். இல்லைங்கண்ணா, ஒரு கேள்வியில ஆன்சரை நாங்க பிள்ளையாக்குறோம்னா அதுக்கு தனியானது ஒரு பயிற்சி தேவை. பயிற்சி இருந்தால்தான் உங்களுக்கு தெரியும் அது ஏன் நாம பிள்ளையா எடுத்தோம், ஏன் நாம சரியா எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. எனவே பேப்பர் செஞ்சுட்டு போறது வெறும் ஒரு ஹவர்ல இந்த இலக்கண கேள்விகளை பார்த்துட்டு போகலாம். ஏன் நம்ம இலக்கண கிளாஸ் 3 ஹவர் 2.5 ஹவர் இழுக்கிறோம்னு சொன்னா நாம என்ன கேள்வியோட விடையை மட்டுமா பார்த்துட்டு போறோம், 5 ஆன்சரையும் விளங்கப்படுத்திட்டு போறோம். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஓகே, சரி. அடுத்த கேள்வி பாருங்க. மனப்பாரம். மனப்பாரத்தை பிரிங்க பிள்ளைகள். மனம் மனம் சக பாரம் தான் மனப்பாரமாக மாறி இருக்குது. சரியா? இந்த இம்மண்ணா இப்பண்ணாவாக தெரிஞ்சிருந்தது மாறினதாலதான் மனப்பாரம்னு வந்திருக்குது. இதை நாங்க சொல்லுவோம் திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்ப நம்ம கேள்வியோட தொடர்படுத்தி பார்ப்போமே. பாருங்க, இதுல நிலைமொழி மனம், வருமொழி பாரம். இப்ப பாருங்க, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருக்குதா? ஆன்சர் அடுக்கலும்
இல்ல, அப்ப விட்டுருங்க. அடுத்தது மரவேர். மரவேர் எப்படி உருவாகும்? மரம் வேர் தான் மரவேர். ஓகே. நிலைமொழி மரம், வேர் வரைமொழி. நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்தா? இல்ல பார்க்கணும் அதுக்கு அடுத்ததாக. இல்ல பாக்க தேவை. அடுத்தது இன்னிசை. இன்னிசை எப்படி உருவாகும்? இனிமை சகிசை. வெரி குட். அப்போ அதுல வந்து நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்தா இருக்குதா? இல்ல டீச்சர். சரி சரி. டீச்சர். வறுமொழியினுடைய முதல் எழுத்து வல்லினமா இருக்குதா? இல்ல. ஆன்சரா வருமா? எங்களுக்கு ரெண்டும் பொருத்தமா இருக்கணும். ஓகே, வருமா வராதா? வராது. வரும். இன்னண்டா இனிமையண்டா அர்த்தம். அப்ப இன் இசை. அப்ப இன் இசை என்றதுல அதுதான் இன்னிசையாக மாறி இருக்குது. இன்னண்டா அர்த்தம் இனிமை. ஓகே, அது வராது. ஏனென்றா அந்த இசை என்றதுல வறுமொழியிட முதல்ல என்ன இருக்குது? வல்லினம் இருக்க இல்ல, உயிரெழுத்து தான் இருக்குது. ஓகே, அப்ப அதுக்கு சரியான ஆன்சர் அது ஓகே. சரி, 8வது கேள்வி பாருங்க. எதிர்மறை ஏவல் பன்மை விகுதி. சரி, அப்ப நீங்க அந்த விகுதியாக எடுக்கக்கூடியத ஒரு நெகட்டிவ் ஃபார்ம்ல எதிர்மறையா பயன்படுத்த வேணுமா, அதே மாதிரி ஏவல் பன்மையாகவும் இருக்கணுமா? ஏவல் பன்மைன்னு சொன்னா ஒருத்தருக்கு நாங்க ஏவுறதா இருந்தால், அதாவது கட்டளையிடுறதா இருந்தா பிள்ளைகள், அது ஏவல் ஒருமை. பல நபர்களுக்கு நாங்க கட்டளையிடுறதா இருந்தா அது ஏவல் பன்மை. சரியா? ஓகே, அந்த அடிப்படையில பாருங்க, எதிர்மறையாக ஏவல் பன்மைக்கு கொடுக்கக்கூடிய விகுதி எது? உதாரணம் பார்ப்போம். செய்யாதீர்கள். வெரி குட். வராதீர்கள். பிள்ளைகள், இந்த ஈர்கள் என்ற விகுதிய கொண்டு எங்களுக்கு வராதீர்கள் என்று சொல்லலாம். வாசக ஆத்சக ஈர்கள் தான் வராதீர்கள். சரியா? வாசக ஆத்சக ஈர்கள் வராதீர்கள் என்று வரும். எனவே அந்த ஈர்கள் என்பது இங்க விகுதியாக இருக்குது. ஓமா இல்லையா? வாசக பாருங்க, வாசக ஆத்சக ஈர்கள் தான் வராதீர்கள். ஓகே, இப்போ இந்த வராதீர்கள் என்று சொல்றது முதலாவது பாருங்க ஒரு எதிர்மறையாக இருக்குது. என்ன? வாருங்கள் என்று சொன்னா அது நேர்மறை, வராதீர்கள் என்று சொன்னா எதிர்மறை. அடுத்தது பாருங்க, இந்த வராதீர்கள் என்று சொல்றதே ஒரு ஏவல் பன்மையா இருக்குது. எங்களுக்கு நிறைய பேருக்கு, அதாவது ஒருத்தர் இல்லாம பல நபர்களுக்கு இது கட்டளையிடுற மாதிரி இருக்குது, ஏவல் செய்யற மாதிரி இருக்குது. ஓமா இல்லையா? நீங்கள் வராதீர்கள். அப்ப நீங்கள் வராதீர்கள் என்று சொன்னால் அந்த நீங்கள் என்பது ஒரு பன்மை. எனவே அந்த வராதீர்கள் என்று நாங்க ஏவலை பயன்படுத்தினது ஒரு பன்மையில் இருக்கிற ஒரு விடயத்துக்கு. எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஏவல் பன்மை என்று. அப்ப இது எதிர்மறையாகவும் இருக்குது, ஏவல் பன்மையாகவும் இருக்குது. எனவே ஈர்கள் என்ற விகுதி எதிர்மறை ஏவல் பன்மைக்குள்ள வரும். இல்லைங்கதா? ஓகே ஓகே. அடுத்தது மார். மார்ன்றது எந்த விகுதி? இப்ப நேற்று எதிர்பார்க்க வினாத்தாலையும் பார்த்தோம். வரக்கூடிய வெரி குட். வெரி குட். மரியாதை பேர்ல வரக்கூடிய தாய்மார்கள், மாமிமார்கள் அப்படின்னு வரும். என்ன? ஓகே, மாமிமார்கள் என்ன இருக்குதா பிள்ளைகள்? மாமிமார் மறக்க மாட்டேன். சரி, ஓகே. அடுத்தது ஓம். ஓம்ன்றது எதுக்கு நாம பயன்படுத்துறோம் பிள்ளைகள்? தன்மை பன்மைக்கு.
நாங்கள் வந்தோம். நாங்கள் என்ன செஞ்சோம்? வந்தோம். அப்ப வந்தோம் பிரிங்க வாசக, இன்சக, இத்சக, ஓம். அப்ப இங்க விகுதியா இருக்கிறது ஓம். இந்த விகுதியை நாம எதுக்கு பயன்படுத்துறோம்? தன்மை பன்மைக்கு பயன்படுத்துறோம். என்ன? நாங்கள் வந்தோம், நாங்கள் உண்டோம், நாங்கள் இருந்தோம், நாங்கள் எழுதினோம் அப்படின்னு சொல்லுறோம். எனவே அந்த ஓம் என்ற விகுதி நாங்கள் என்றது தான் பொருத்தமானதா இருக்கும். எனவேதான் நாங்கள் என்று சொல்றது ஒரு தன்மை, அதே மாதிரி பன்மை. எனவே தன்மை பன்மை விகுதிகளாக ஓம் என்பது வரும். கிளியரா? ஓகே. அதே மாதிரி சொல்ற ஆ என்றது எதுக்கு போடலாம்? எந்த விகுதியாக போடலாம்? நீ வந்தாய். வெரி குட். அப்ப அது என்ன? முன்னிலை ஒருமை. முன்னிலை ஒருமை விகுதிகளாக வரும். நீ வந்தாய், நீ சென்றாய், நீ இருந்தாய், நீ நடந்தாய் என்று நாம ஒரு நீக்காகத்தான் அதை பயன்படுத்துறோம். பாருங்க, உதாரணமாக இருந்தாய் என்று சொன்னண்டா நீ இருந்தாய். அப்ப இருந்தாய் பிரிங்க. இரு சக, இன்சக, இத்சக, ஆய். இருந்தாய். என்பது இங்க விகுதியா இருக்குது. எனவே இந்த விகுதி மூலமாகத்தான் உங்களுக்கு பார்க்கலாம் என்ன அது தன்மையா இருக்குது, அதே மாதிரி ஒருமையா இருக்குதுன்றத பார்க்கலாம். இல்லைங்கன்னதா? ஓ மேம். வரமாட்டாய் வருமா? நீ வரமாட்டாய் ஓம் சொல்லலாம். எதிர்மறையா வராது. எதிர்மறையா வரும். அதுக்கு வாசக மாட்டு சக என்று வரணும். சரியா? அது அப்ப எதிர்மறை தன்மைக்குள்ள வரும். சரியா? என்னது? விகுதி எதோ உணர்த்துது மிஸ்? தன்மை ஒருமை. அடுத்தது பிள்ளைகள் கல்விகுதி. கல்விகுதி என்றது எது? பன்மை விகுதியா இல்லையா? கல்லன்றத பிள்ளைகள் இந்த நாங்க எந்த சொற்களோட சேருறோமோ அந்த சொற்களை பன்மையாக்கி போட்டுரும். இது உதாரணமா பாருங்க, மரம் சகக்கல், மரங்கள். ஒருமையில் இருந்த மரம் கல்லோட சேர்ந்ததால பன்மையா மாறிட்டு. புத்தகம் சகக்கல், புத்தகங்கள். அப்ப ஒருமையில் இருந்த புத்தகத்துக்கு நாங்க கல் விகுதி சேர்ந்ததால அது பன்மையாக மாறிட்டு. எனவே கல் என்பது பன்மை விகுதி. கிளியரா? ஓகே. இந்த தொழுறத்து நேரம் தரணும் என்ன? ஓகே. இந்த எட்டாவது கேள்வி வர பாத்திக்கிறேன். ஒரு 5 minutes தாரேன். தொழுதுட்டு வாங்கல அவசரமாக. என்ன கேட்டீங்க? விகுதிகள் எவ்வளவு வரும்? இல்ல, நிறைய விகுதிகள் இருக்குது. சரி மிஸ். உங்களுக்கு தெரியணும், விகுதி என்று சொல்றது ஒரு சொல்லாக்கத்துல வரக்கூடிய கடைசி பகுவத உறுப்பு. நம்ம லாஸ்ட் பெஞ்சர் சொல்லுவோம். என்ன? ஃபர்ஸ்ட் பெஞ்சர் பகுதி, லாஸ்ட் பெஞ்சர் விகுதி. எதை உணர்த்தும் சொல்லிருக்கிறீங்க? என்றது முன்னிலை ஒருமைக்கு உணர்த்தும். சாரி, நான் இதுக்கு முன்ன என்றது தன்மை ஒருமை என்றா சொல்லி தந்தேன். இப்ப யாரோ ஒரு குல கேட்கவும். சாரி, என்பது முன்னிலை ஒருமை. இல்ல, நான் ஆரம்பத்துல முன்னிலை ஒருமை நான் விளங்கப்படுத்தினேன். இடையில ஒரு புள்ளகக்கும் தவறி தன்மை ஒருமைன்னு சொல்லிட்டேன். போட்டுக்கொள்ளுங்க, முன்னிலை ஒருமை. சரியா? சரியா? இதுக்கு எது மிஸ் விட வரும் எட்டாவதுக்கு? ஈர்கள். சரி மிஸ். ஈர்கள் என்றது எதிர்மறையா கதைக்கலாம். வராதீர்கள் என்று. அந்த வராதீர்கள் என்று சொன்னா நீங்கள் வராதீர்கள். அப்ப அது பன்மையா இருக்குது. அதே மாதிரி ஏவல்லையும் இருக்குது. கட்டளையிடக்கூடிய பாங்களும் ஏவல் செய்யக்கூடிய பாங்கள் இருக்குது. விளங்கினதா? ஓகே. என்ன சின்ன பிரேக் கொண்டு தாரம், தொழுதுட்டு வாங்கல. அடுத்த புள்ளையில என்ன?
என்னது 5 மினிட்ஸ் போதும் தானே பிள்ளை? ஓ டீச்சர் போதும். ஓகே, அப்படியே இருங்க, நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்றேன், தொழுதுட்டு வாங்கலாம். அடுத்த கேள்விகளை பார்ப்போம் நம்ம. 5 மினிட்ஸ்ல வாங்க.